ஜூலி ஏந்திரிமா. சாரிடி சாரி ஊத்திடுவோம். மாஸ்டர் தான் வந்து என்னை வச்சு காமெடிக்கு இல்லை கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்னைக்கு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலேஜ் லஞ்ச் பாக்ஸை வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். காலையில் கொஞ்சம் வேலை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பால் போட்டிருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ரைஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து முட்டை வேக போட்டிருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு நான் வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஷரத் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. நான் வாசல் பெருக்கிட்டு வர்றதுக்குள்ளே காஃபியும் வந்து குடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் வச்சு எக் மஞ்சூரியன் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சிக்கன் குருமா, இட்லி, இதான் இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறோம். மணி வந்து 5 ஆகிடுச்சுங்க. காஃபியை குடிச்சிட்டு கடன்னு அப்படியே நம்ம இப்போ வந்து களத்தில் இறங்க போகிறோம். நம்ம அப்படியே ஃபில்டரை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். அப்படியே ஃபில்டரை ஊற்றிடுவோம். அடடா, எனக்கு ஃபில்டர் காஃபி பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி குளிரில் வந்து அப்படியே அடடா வாசனை செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி ஓப்பன் பண்ண முடியல. காலையில் சிக்கன் குருமாங்க, ஐஸ் க்யூப் ஆகிடுச்சு. இதில் போட்டுரும் அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 65க்கு கொஞ்சம், அதாவது ஃப்ரைட் ரைஸ்க்கு ஊற வச்சுருக்கேன். வெளியே பார்க்கலாம். சிக்கன் குருமா வந்து தாளிச்சிடலாங்க. ஃபஸ்ட் வந்து ஆயில் விட்டேன், சோம்பு சேர்த்துறேன். எல்லா பட்டையிலையும் ஒரு 3 பீஸ். நான் வந்து அந்த பக்கம் வந்து கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஷரத் அப்படி காமிச்சிட்டான். நேற்றுக்கு காலேஜில் இருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா மழை அப்படி இருட்டிட்டு இருந்தது. வரும்போதே அம்மா நாளைக்கு லீவு தான்மா விடுவாங்கன்னா, நான் கூட காஞ்சிபுரம் போட்டேன் லீவ் விட்டுருவாங்கன்னு ஆசையாக கேட்டேன். ஆனால் ஒரு மழையுமே இல்லைங்க. ஷரத்துக்கிட்ட எல்கேஜில இருந்து இப்போ வரைக்கும் காலேஜ் போயிட்டு இருக்கான். லீவ் விடுவாங்களா அப்படின்னு கேட்காம இல்லை. அப்படி தானடா? வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நைட் தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுங்க. இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கல்லுப்பு, 1 ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குது. எனக்குமே அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுறது பிடிக்காது. ஆனால் இந்த மெத்தடில் அரைக்கும் போது அதே ஃப்ரெஷ்னஸ் வந்து அப்படியே இருக்குங்க. ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு வந்தேன் இல்லையா, அப்படியே நாக்குலேயே இருக்குது அந்த மனம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்போ வாட்ச் இது மாதிரி குடிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து வடிச்சாச்சு. அதை அப்படி வச்சிடலாம், ஆறிட்டு இருக்கட்டும். அடுத்து ஒவ்வொன்றா கடகடன்னு ரெடி பண்ண வேண்டியதான். வாசல் பெருக்கிட்டேங்க. வீட்டு தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டு வந்துடலாம். என்னை வச்சு காமெடி பண்ணலையே நீ. காதுக்கு ஜூம் வச்சு எடுக்கிறேன். ஏன்னா கம்மல் எடுத்தா கூட பரவாயில்ல. சைட்லேயே வந்து இட்லியை ஊற்றிடலாங்க. மாவு காலிங்க. எனக்கு பெரிய பிரச்சனை, நான் மாவு காலி ஆகிடுச்சுன்னா எனக்கு மனசு கஷ்டமாயிடும். இதை வச்சு தான் ஓட்டுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் காலையில் வந்து சப்பாத்தி வேணான்னுவாங்க, பூரி வேணான்னுவாங்க. இட்லி மட்டும் கொடுத்தா 365 நாளும் அமைதியாக சாப்பிட்டு போயிடுவாங்க. இட்லிக்கு வந்து ஹெல்த்தியான சட்னி அதெல்லாம் அரைச்சி கொடுத்தா தான் அந்த இட்லியே நல்லதுங்க. இட்லியில் என்னங்க ஒரு சத்து இருக்குது? ஒன்றும் இல்லை. மறைக்கிற சட்னியில் தான் எல்லாமே இருக்குது இல்லையா? அதனால சட்னி மட்டும் பார்த்து அரைச்சிப்பேங்க. தத்துவம்லாம் இல்லைடா. சரி வா கடகன்னு நம்ம போயிட்டு வாசல் பெருக்கிட்டு வந்துடுவோம். காலையில் பாருங்கள் எத்தனை சதி எனக்கு அப்படின்னு. 4 மணிக்கு போயிட்டு குளிக்க போனால் ஹீட்டு சுவிட்ச் போட்டு தாங்க போனேன். ஹீட்டு சுவிட்ச் வருக்காங்க, இப்போ தண்ணி ஜில்லுன்னு வருது, வேறு வழியே இல்லை. குளிச்சுட்டு வந்தாச்சு. சைனஸ் இருக்கிறதுனால பயமாக இருக்குது. நல்ல வேலை இப்போ வரைக்கும் தும்பல் வரல. வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க. சிக்கனை வந்து சேர்த்துறேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. அதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி ஊற்றிட்டா குருமா வந்து ரெடிங்க. குருமாவுடைய வேலையை முடிச்சிடலாம். நாங்கள் அரைச்ச தேங்காய் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் குருமா வந்து ரெடிங்க. அவ்வளோதான். தள்ளி வாங்க ஜி, தண்ணி பிடிக்கலாம். யாரா இவன்? தம்பி யார் நீங்க? எங்கேருந்து வரீங்க? அங்கிள் அவ்வளோதான். குருமா வந்து நம்ம 2 விசில் 3 விசில் விட போகிறேன்.
கட் பண்ணுறான், எல்லாத்தையும் பண்ண முடியும். அவ்வளோதாங்க, இது விசில் வரட்டும். அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கோலத்தை போட்டு வந்துடலாம். வாங்கலாமா? வாங்க வாங்க வாங்க. ஜூலி ஏந்திரிமா. சாரி டி, சாரி. ஹாய். நீ பாருங்க ஜூலி. சாயந்தரம் பண்ணுவியா? மேடம் பார்த்தீங்கன்னா மேட்டில் தான் படுப்பாங்க. மேடம் ஜூலி மேடம் ரோட்டில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க. மேடம் வந்து தைரியமாக 2-3 நாள் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மழை பெஞ்சா இங்கே வந்து படுத்துப்பாங்க. ஜூலின்னு கூப்பிட்டுருக்கோம், ஜூலி கேர்ள். இட்லியும் குருமாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். சிக்கன் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதை விட இப்போ நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்து வந்து ஃப்ரைட் ரைஸ். அதான் கடகடன்னு வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுடுவோம். அப்படியே இதில் இருக்க எல்லாத்தையும் வந்து சேர்க்க போகிறோம் கலர்ஃபுல்லாக. ஸ்ப்ரிங் ஆனியன், அந்த ஆனியன் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து குடமிளகா, ரெட் கலர் க்ரீன் கலர் ரெண்டுத்தையுமே உள்ள தள்ளிடுவோம். அப்படியே பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு அதையும் வந்து அதுக்குள்ளே சேர்த்தாச்சு. சிக்கன் பொரிச்சிட்டு அப்படியே லைட்டாக பிச்சு அதையும் அதுக்குள்ளே நம்ம வந்து சேர்த்துடலாம். அப்படியே வந்து முட்டையை உரிச்சிடலாங்க. சைடில் வந்து டக்குன்னு வந்து எக் மஞ்சூரியன். எக் வந்து நம்ம மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டும் பண்ணலாம். சரத் வந்து ஆயில் வந்து வேணாம், அதனால நான் அப்படியே வந்து அவிச்சிட்டு கட் பண்ணிட்டு அப்படியே பண்ணிடுவேன் டேரெக்டாக. அதுவுமே நல்லாயிருக்கும். சாஸ் ஐட்டம் அதையும் கொஞ்சம் வந்து உள்ளே இறக்கியாச்சு. சிக்கன் வந்து நம்ம எடுத்துடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்பா சூடுங்க. மாஸ்டர் தான் வந்து சிக்கன் பீஸ் கட் பண்ணி தருவேன் கட் பண்ணிட்டு இருக்காருங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். அந்த பக்கம் கொஞ்சம் இடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான், கொஞ்சம் சிக்கன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை வந்து நம்ம சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து அப்படியே ஸ்ப்ரிங் ஆனியனை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். லைட்டாக வந்து பெப்பர் மட்டும் போட்டால் இதனுடைய வேலை முடிஞ்சிச்சு. முட்டை மட்டும் பண்ணணுங்க. இப்போ கடவுளை, அவசரத்தில் பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து போட மறந்துட்டுங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு. அதான் தனியாக வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே மேலே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக் மஞ்சூரியனுக்கு டைம் ஆகுது, கடகடன்னு முடிக்கிறேன். அப்படியே வந்து முட்டையை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ட்ரை மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. எக் மஞ்சூரியன் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. நேத்ராக்கு வந்து காஃபி கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிச்சு. டைம் என்ன நேத்ரா? 5:55. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுங்க. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரே கடகடன்னு விறுவிறுப்பாக எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. மணி 6 தாங்க ஆகுது. இங்கே இந்த பார்க்கலாமா வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா அப்படியே சூப்பராக இருக்குது. இட்லி ரெடி ஆகிடுச்சு. எக் மஞ்சூரியனும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. உப்பு கம்மியாக இருக்கும். இந்த மழையில் துணியே காயல. என்ன சரத், ரொம்ப நேரமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சீக்கிரம் கிளம்பிட்டியா? நல்லா இருக்கா? சரி சரி, சாப்பிடு. இல்லை, கடையில் வாங்கிட்டு வந்தேன். பாய் நேத்துமா. பாய். என்னுடைய டிஃபன் லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.